மகாபாரத பெரும்போர் தொடங்குவதற்கு முந்தைய அந்த அதிகாலை பொழுது கங்கை கரையில் ஒரு வரலாறை அதிரப்போகும் சம்பவம் நிகழவிருந்தது. சூரிய தேவனின் மைந்தன் கர்ணன் தன் வழக்கப்படி ஆற்றங்கரையில் நின்று ஆதித்தனை வணங்கிக் கொண்டிருந்தான். அவனது உடலில் ஒட்டியிருந்த பொன்னிற கவசமும் காதுகளில் மின்னிய குண்டலங்களும் அந்த சூரிய ஒளியை விட பிரகாசமாக ஜொலித்தன. அந்த கவசம் இருக்கும் வரை எந்த ஆயுதத்தாலும் கர்ணனை தீண்ட முடியாது என்பது தேவர்களுக்கே தெரிந்த ரகசியம். தன் மகன் அர்ஜுனனின் வெற்றியை கருத்தில் கொண்டு இந்திரன் ஒரு முதிய அந்தணர் வேடத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை பிச்சையாக கேட்க தயாராகி வந்தான். ஆனால் ஒருபோதும் குறுக்கு வழியில் வெற்றியை விரும்பாத அர்ஜுனன் தன் தந்தை எதற்காக அங்கே வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒரு மின்னல் வெட்டுவதைப் போல அங்கே வந்து குதித்தான். தன் தந்தையின் பாதையை மறித்து நின்ற அர்ஜுனன், தந்தையே, தேவேந்திரா, இதென்ன கோலம்? 3 உலகையும் ஆளும் நீங்கள் இன்று ஒரு மனிதனிடம் வந்து கையேந்தி நிற்பதா? அதுவும் அவனது உயிரையே பிச்சையாக கேட்பதா என்று ஆவேசமாக கேட்டான். அர்ஜுனன் விடவில்லை. தன் தந்தையை நோக்கி மீண்டும் கர்ஜித்தான். தந்தையே, என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு என் வீரத்தின் மீது வைக்கும் தீயாக மாறிவிடக்கூடாது. ஒரு க்ஷத்ரியன் தன் வில்லாற்றலால் வெற்றியை பெற வேண்டுமே தவிர எதிரியை பலவீனப்படுத்தி பெறும் வெற்றிக்கு வீரம் என்று பெயர் அல்ல. அது வெறும் கோழைத்தனம். ஒருவேளை நீங்கள் இன்று அவனிடம் அந்த கவசத்தை பிச்சையாக வாங்கிவிட்டால் நாளை இந்த உலகம் அர்ஜுனன் தன் திறமையால் வென்றவில்லை, அவன் தந்தை செய்த சூழ்ச்சியால் வென்றான் என்று என்னை எள்ளி நகையாடும். அந்த அவமானத்தை விட எனக்கு சாவே மேல். தந்தையே, என் வெற்றி கிரீடத்தில் தர்மத்தின் கரையை துடைக்காதீர்கள், தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள் என்று தன் தந்தையிடமே வாதிட்டான் அர்ஜுனன். ஆனால் இந்திரனோ, அர்ஜுனா, நீ அறிய மாட்டாய், இது உனக்கான என் பாதுகாப்பு. தர்மம் வெல்ல வேண்டுமென்றால் சில அதர்ம வழிகளை கையில் எடுப்பதில் தவறில்லை என்று மழுப்பினார். அப்போது நீராடி முடித்துவிட்டு திரும்பிய கர்ணன் அங்கே அர்ஜுனனையும் இந்திரனையும் கண்டு புன்னகைத்தான். அர்ஜுனன் கர்ணனை நோக்கி திரும்பி, கர்ணா, நில், உன் குடைத்திறனை இங்கே காட்டாதே. வந்திருப்பது யார் என்று தெரிந்து பேசு. இவர் தேவேந்திரன், என் தந்தை. உன் கவச குண்டலங்களை பிச்சையாக கேட்டு உன்னை பலவீனப்படுத்த வந்திருக்கிறார். இதை கொடுக்காதே, இது தர்மம் அல்ல. உன் கவசத்தை நீயே உன் கையால் அறுத்து கொடுப்பது தற்கொலைக்குச் சமம். ஒரு வீரன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, போரிட்டு மடிய வேண்டும். உன்னை உன் முழு பலத்தோடும் அந்த கவசத்தோடும் வீழ்த்தவே நான் ஆசைப்படுகிறேன். உன்னை பலவீனப்படுத்தி ஜெயிக்க எனக்கு துளியும் விருப்பமில்லை என்று எச்சரித்தான். ஆனால் கர்ணனோ அசரவில்லை. கர்ணன் அந்த புன்னகையை தொடர்ந்தபடி, அர்ஜுனா, உன் நேர்மையைக் கண்டு நான் வியக்கிறேன். என் எதிரியாக இருந்தாலும் என் தியாகத்தை தடுக்க பார்க்கிறாயே, அதுவே உன் உயரிய குணம். ஆனால் வந்திருப்பது இந்திரன் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு தேவேந்திரனே என் முன்னால் வந்து கையேந்துகிறான் என்றால் அந்த தேவேந்திரனை விட இன்று இந்த கர்ணன் உயர்ந்தவன். ஒரு உயிரை காக்க 1000 பேர் கவசமடிவார்கள். ஆனால் கொடுத்த வாக்கை காக்க தன் உயிர் கவசத்தையே கொடுப்பவன் ஒருவனே இருப்பான். அவன் இந்த கர்ணனாக மட்டுமே இருக்கட்டும். இந்திரனே, இதோ நான் என் கவசத்தை அறுக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுனன் சீற்றமடைந்தான். அறிவீனம் கர்ணா, தர்மம் என்பது உயிர்களை காப்பதில் இருக்கிறது, அழிப்பதில் அல்ல. நீ கவசத்தை கொடுத்தால் போர்க்களத்தில் உன்னை நான் சந்திக்கும் போது என் அம்பு உன் மார்பை துளைக்கும். அப்போது உலகம் சொல்லும், கவசமில்லாத கர்ணனை அர்ஜுனன் கொன்றான் என்று. உனக்கு தியாகி என்ற பெயர் கிடைக்க எனக்கு பழிச்சொல்லை பரிசாக தருகிறாயே. என் வீரத்திற்கு நீ செய்யும் மிகப்பெரிய துரோகம் இது என்று அர்ஜுனன் முழங்கினான். கடைசியில் கர்ணன் தன் கவசத்தை அறுத்து இந்திரனிடம் கொடுத்த அந்த நொடி வானமே அதிர்ந்தது. அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் மல்ல அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். கர்ணா, உன் அகங்காரமே உனக்கு முடிவாகப் போகிறது. தந்தையே, நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும், இந்த போரில் கர்ணன் வீழும்போது அவனது கவசமின்மை என் வெற்றியாக கருதப்படாது. அது இந்திரனின் சூழ்ச்சியாக மட்டுமே பார்க்கப்படும். போர்க்களத்தில் சந்திப்போம் கர்ணா. அங்கே உன் பிடிவாதம் இன்று ஒரு சிறந்த வீரனை பலி கொடுக்கப் போகிறது என்று கூறிவிட்டு அர்ஜுனன் அங்கிருந்து மறைந்தான். ஒரு பக்கம் தன் எதிரி கூட நேர்மையாக தோற்க வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனன், இன்னொரு பக்கம் தன் புகழுக்காக உயிரையே பணம் வைத்த கர்ணன். இந்த இரு பெரும் வீரர்களுக்கு இடையில் நடந்த அந்த அதிகாலை விவாதம் மகாபாரதத்தின் போக்கையே மாற்றியது என்பதுதான் நிதர்சனம். பாத்தீங்களா நண்பர்களே, கவசத்தை இழந்த கர்ணன் ஒரு பக்கம் தியாகியா நின்னாலும், நீ கவசத்தோட வா,
அப்பதான் உன்னை ஜெயிக்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்ன அந்த அர்ஜுனனோட நேர்மை இருக்கே, அதுதான் உண்மையான வீரம். தர்மத்துக்காக தன் வீரத்தையே அடகு வைக்க துணிஞ்ச அர்ஜுனனுக்கும் புகழுக்காக உயிரையே கொடுத்த கர்ணனுக்கும் நடுவுல நடந்த இந்த உரையாடல் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. என்னதான் வெற்றி முக்கியம்னாலும் அது வர்ற வழி நேர்மையா இருக்கணும்னு நினைச்ச அர்ஜுனன் தான் மகாபாரதத்தோட ஆகச்சிறந்த ஒரு தருணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கர்ணனோட தியாகம் பெருசா இல்ல அர்ஜுனனோட நேர்மை பெருசா? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மகாபாரதம் மற்றும் நம்ம இந்திய வரலாற்றில் இருக்கிற இது போன்ற பல திடுக்கிடும் உண்மைகள், மர்மமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம முருகேஷ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வைங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.